ஏனி போட்டா கூட பஞ்சம் தொட முடியாது நீ அந்த அளவுக்கு தூக்கி நிமித்தி விட்டான் நல்ல மனுஷன் அந்த ரெண்டு சராசரம் என்ன ரேட்டுக்கு போகுது அண்டா ரெண்டும் அண்டா ரெண்டு வித்து பாவாடை கிலோமீட்டருக்கு சொன்னேன் அப்படி இல்லப்பா அந்த புகணும் ஏங்க ரொம்ப சவுண்டா பேசாதீங்க மீசை இறங்குது அப்படியா பாறா கீழ இறங்குவா மேல ஏறுவா இறங்குவா அவ ஏறுவா மீசை துடிக்குது ஆமா துடிக்குதுடா எனக்கு துடிக்குதுடா ரத்தம் கொதிப்பா என்ன பார்த்தா ரத்தம் கொதிப்பா தெரியுதா மீசை மீசை டேய் என்னோட மீசை பார்த்தாவே 52 சராசரம் 1600 வடிவ மண்டலம் 8 க்கு 16 குணம் அகதல் பதில சுதலை என்று சொல்லக்கூடிய 14 லோகத்திலேயே என்ன சொல்றேன் உனக்கு ஒண்ணு புரிஞ்சா 12 சராசரம் 1800 600 வடிவ மண்டலம் 8 க்கு 16 குணம் 8 க்கு 16 குணம் பதில சுதலை பதலை சுதலை பதலை சுதலை கீழே மேலே நம்மனால கீழே 7 மேல 7 மேல 7 14 லோகத்திலையும் என்னுடைய பேரை கேட்டா அண்ட புகணும் அப்படித்தாலும் நான் யாரு ஆனால் நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் பெருமை சேர்ந்த அழகு திருமண் பொன்னாட்டிலே வாசம் செய்யக்கூடிய நடுவுநேர் கருப்பு நாடு பொங்கல் முன்னிட்டு
மேட்டுக்காட்டுல ஆமா ஆதி தகுந்தா ஆதி அழிஞ்சால் வேதி வந்துரும். அதனால ஆதி அழியாமல் படிக்கு ஆமாங்க. இன்னைக்கு 20-25 வருஷமா இந்த இடத்துல கருப்பனார் கோயில் பொங்கல் முன்னிட்டு இந்த இடத்துல ஒரு நாளைக்கு தெருக்கூத்து விடுவது பழக்கம். யாரு வன்னிகுளத்துல பிறந்த புண்ணிய சிகாமணிகள். ஆமா அனைவற்ற பேர்களும் 1 10 100 500 1000 என்று சொல்லக்கூடிய வசூலை செய்து இன்று இரவு ஒரு இரவு தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். யாரு வன்னிகுளத்துல பிறந்தவர்கள், அக்கினியில பிறந்த அதிவீர வன்னியர்கள், நெருப்புல பிறந்த வீர வன்னியர்கள். அண்டினால் மிஞ்சினால் அப்பேற்பட்ட வன்னிகுளத்துல பிறந்த புண்ணிய சிகாமணிகள் இன்றைக்கு நமக்கு ஒரு இரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம் தெரியாதே. என்ன வந்து இல்ல சொல்லு. இந்த பொம்பளைக்கு ரொம்ப பிடிக்கும். நெஞ்சுக்கு பொம்பளைக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன அப்படியேப்பட்ட நாடகம்? உனக்கு தெரியாத இப்படி இல்ல அருமையா நாடகம். என்ன நாடகம்? அருமையா நாடகம். ஜி தமிழ் போறாங்க. செம்பருத்தி வெள்ள திறந்தது கதவு, பூவே பூச்சோடவா யாரிட்டி நீ மோகினி. ஏண்டா டேய், இந்த நாடகம் எங்க ஓடும்? டிவில ஓடும். நீ தானே நாடகம் கேட்ட. இப்ப நடத்துறது என்ன? தெருக்கூத்து என்னமா இருக்கு நாடகங்கிற. இன்னொரு டைம் சொல்லிட்டா வேண்டாம். சரி நிறுத்து. உனக்கு அப்படியே நிறுத்து. நின்னு போய் தான் கிடக்குது. மட்டும் வளர்ச்சியோடய இருக்குது. அப்படி நான் ஓடுதுன்னு சொன்னா டேய் அப்படி சொல்லக்கூடிய நம்ம வைத்திருக்கிற நாடகமும் நீ சொல்லுவது போல இல்ல. நான் சொல்றதுதான் நாடகம். ஆமா சொல்லி சொல்லுங்க. பாரதத்தோட பாகமாக விளங்கக்கூடிய ஒலிம்பின்னு சொல்லக்கூடிய ஒலிம்பிக் கல்யாணம். ஒலிம்பிக் கல்யாணம். ஆமா நாகராஜன் பிறப்பு. நாகார்ஜுனன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இப்ப பெரியோர்களால நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா இந்த நாடகத்துல நான் முதல் தற்பாடு வந்திருக்கிறேன். நான் யாரு? என் பேர் என்ன? நான் எதுக்கு வந்தேன்? லோன் கட்ட காய்ச்சல். உனக்கு கட்ட காய்ச்சல் எப்படி கொஞ்சம் கரெக்டா சொல்ற? 2000 வண்டிக்காரன் முந்தாட்டை தூக்கிட்டு வந்தான். நான் கூட ஜாமீன் கையெழுத்து போட்டேன். அதுக்கு பணம் கட்டணும்ல. அப்படி இருந்தாலும் நான் யார் என்று நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். கவனமாக புரிய வேண்டும்.
நாகமுடி தரித்த மூச்சு விட்டு பேசு நீ ஒரே நாகமுடி தரித்த நாகமுடியத்தோட தரித்த இந்த பாதாள நாகலோகம் இந்த பாதாளோகம் ஆளக்கூடிய பாதாள நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகமுடியுடன் நான் நாகராஜன் என் பேரு. என்ன பெயர்? நாகராஜன். நாகராஜ மன்னனுக்கே சமானமா அப்படி சொல்லுவா இத்தனை பேர் ராஜ சபையில இத்தனை மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என் வாயில பிடிச்சி பாத்துருக்கிறியா? வாயில எப்படி வரும்? பொய் வந்து பொய் வராது. கீழே என்ன? கீழே பூமி மேல ஆகாயம். கீழே என்ன? பூமி மேல ஆகாயம். கீழே என்ன? பூமி மேல ஆகாயம். நீ போட்ட புட்ட மேல படுதா இல்ல? படுதாக்கு மேல ஆகாயம். அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் உங்க பேரு புகழும் அப்படி கொடி கட்டி பறக்குதுங்க. அப்படியா? அப்படி இருந்தாலும் நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரோ நாகராஜ மன்னன். அப்படி இருந்தாலும் நாகராஜ மன்னனாக இருந்தாலும் நாகராஜ மன்னனை தேவர் குலத்திலே பிறந்தவன். நீங்க ஆமா. ஐயோ எந்த தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் ஆலயத்திலே குடிக்கொண்டிருப்பேன். நீங்க ஆமா. ஆலயம் என்றால் தேவர் ஆலயம், மூவர் ஆலயம், முருக ஆலயம், சிவன் ஆலயம், இப்படி சொல்லக்கூடிய காளி ஆலயம், இப்படி சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட தேவர்களிடத்தெல்லாம் நான் இருப்பேன். ஆமா. அப்படி இருந்தாலும் என்னை யாராவது இப்பேற்பட்ட நாகராஜ மன்னனை கண்ணில் கண்டுட்டேன். அது சும்மா விடக்கூடாதா? எட்ரா தடியா எட்ரா குத்து வழக்கு அதான் சும்மா விடக்கூடாது, அடிக்கலாம் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு வச்சுக்க. உங்களுடைய குடும்பத்தை அணுவாடுவா சித்திரவதை பண்ணுவேன். என்ன மாதிரி என் குடும்பத்தை சித்திரவதை பண்ணுவேன்? என்ன அடிக்க வர்றாங்களா அவியல் வட குடும்பத்தை? உன்னை எப்பப்பா நான் எப்ப உன்னை வந்து அடிச்சேன்? அடிக்கலப்பா. தேவாதி தேவர்கள் யாருமே என்னை கண்டால் பயந்துதான் போகணும். இந்த நாகராஜ் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ மனுஷனாகிற உன்னை எப்படி அடிக்க முடியும்? நான் மனசனா பாம்பு இடத்துக்கு சேர்ந்தவன்டா. பாம்பு இனம் நாகராஜன் நாக சர்ப்பமடா. நானு என்னடா பாம்புங்கிற காக்குல கறிக்குன்னு? பாம்பு கறித்துக்காதா? பாம்பு கறிக்குமா? கோழி புஞ்சி திங்குதா முட்டை திங்குதா இல்லையாடா? ஆமாங்க சாமி. அப்புறம் பின்னாடா பாம்பு குமுக்கிட்ட பேல புடி. ஆமாடா பேலும்படா. பேலும் இந்த பாம்பு பேலும். இந்த பாம்பு ஒண்ணுதான் பேலும், வேற யாரும் இல்ல. ஏசாமி அப்படியாப்பட்ட நாகராஜ மன்னன் இந்த பாதாள லோகத்தை நீங்க தான் ஆள்றீங்களா? பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜ மன்னன் கோபக்குறியோட ஆண்டு வருகிறேன். கோபக்குறி உனக்கு? ஆமா. கோபமடா. எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கா எவ்வளவு படுத்துக்குவேன். பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவாரு. இந்த இடத்துல எக்கச்சக்கமா பேசுறேன்னு யாருன்னு எனக்கு தெரியல. படத்தை எடுத்துன்னு வச்சுக்கா. என்ன படம்? செம்மணி கணேசன் எடுத்துதா? டேய் நாக சர்ப்ப தலைமையில இருக்கக்கூடிய அரபு முடியுடன் நான் நாகத்தை எடுத்துன்னு வச்சுக்கா. நீ தப்பிக்க மாட்டேன். என்ன கண்டாவே இந்த கூட்டமே ஓடணும். அப்பேற்பட்ட நாகமுடி தரித்த நாகராஜன். ஆமா. அழகான நாகராஜனை எடுத்த தாய் தந்தை யாரு? என்ன இப்பேற்பட்ட நாகராஜன் பெற்றெடுத்த என் தாய் தந்தை யாரு?
உங்க தாயாரோ அதி. தந்தையார் அதிக்கு பிறந்தவர் அசூரர்கள், திதிக்கு பிறந்தவர் தேவர்கள். என் தந்தையோ காசியப்ப மகாமுனிவர். இருவருக்கும் நான் நாகராஜ மன்னன் பிறந்தேன். அப்படி நான் பிறந்தாலும் இப்பேற்பட்ட மன்னன் பொய்யாக இருக்கிறது. எனக்கு திருமணமாகிவிட்டது. எனக்கு திருமணமாகிவிட்டதா? உங்களுக்கா? ஆமாடா. கல்யாணம் பண்ணி பண்ணீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதா? இந்த ஞானபுத்திக்கு யாரும் பொண்ணு கொடுத்தது? யார் அது? நீங்க இப்படியாப்பட்ட மன்னனுக்கு யாரு பொண்ணு கொடுத்தது? என்னை பார்த்தாவே என் பொண்ணை கட்டிக்க, என் பொண்ணை கட்டிக்க. ஆமாடா. அப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்கள், மணிமுடி தாங்கிய வேந்தர்கள், அரவமுடி தரித்த என்னை போல பாம்பு இடத்துக்கு சேர்ந்தீங்க அனைத்து பேர்களும் என் பிள்ளைய கட்டிக்கிறியா? மேல கை வைக்காத, சாவர மாதிரி. அப்படியா? உன் சௌரியத்துக்கு மேல வைக்கிற அடிச்சுனா பல்லு கொலையில மாட்டேன். வேத்த போட்டுன்னு பாக்குறேன். இல்ல அப்படின்னா இல்லைன்னா அடிச்சு போடுவேன். சரி, அவுத்து விட்டு வரேன். பேசு. அப்படி சொல்லக்கூடிய பாம்பு இடத்துக்கு சேர்ந்தீங்க அனைத்து பேர்களும் என் மீது ஆசைப்படுவார்கள். ஆமா, நானும் நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன். ஆமா, அப்படி இருந்தாலும் காசியப்ப மன்னனுக்கும் அதுக்கு பிறந்த நான் காசியப்ப மன்னனாக இருந்தாலும் நான் மாலையிட்டு மனம் முடித்த தெரியுமா? நான் கல்யாணம் செய்ததோரு. ஆமா, வாலியமான பையன், சின்ன சிறு வயது, அறியாத பருவம். அந்த பருவத்துல அவருடைய சொத்துல இருந்து இந்த பாம்பு இடத்துக்கு சேர்ந்த நாகராஜ மன்னனுக்கு ஆமா 10 ரூபா ஒரு சொத்துல இருந்து அம்பிளிப்பா கொடுத்துருக்காரு. அந்த பையனும் சின்ன சிறு பாலனாக இருந்தாலும் நோவு நோடி இல்லாமல் படிக்கி, காத்து கருப்பு இல்லாமல் படிக்கி, பில்லி சூனி ஏவல் காவல் என்று சொல்லக்கூடிய ஏதொன்றும் அண்டாமல் படிக்கி, படுப்புலையும் ஒரு வேலையிலையும் சுக சேமத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி நடுநேரி கற்பனார் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ ஜெயம். அப்படி நான் மாலையிட்டு மனம் முடித்த தேவி யார் தெரியுமா? மாலையிட்டு மனம் முடித்து தேவியோ கௌரி. கௌரி கௌரி மாதாடா. கௌரி மாதா. ஏய், கௌரி மாதா. கௌரி. ஆமா, கௌரி மாதா. நான் தான் 10 ரூபா வாங்குறேன், உனக்கு 5 ரூபா கொடுக்கணும். அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கௌரி பாரு சொல்றா. ஏடா டேப் போடுற? அவள சாமி உன்னை சொல்லுவனா? டேய், கௌரி மாதா மாலையிட்டு மனம் முடித்து இந்த நாகலோகத்திலே நான் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் ஏங்க கௌரி மாதாவுக்கும் உங்களுக்கும் என்ன காலாகாத குழந்தைங்க இருக்குதா? அப்படியா? இருவரும் உல்லாசமாக இருந்து எங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறான்னு கேட்கிறேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகளோ உளிம்பின்னு சொல்லக்கூடிய பெண்ணு. உளிம்பி உளிம்பி அவத்தான் உளிம்பி. உளிம்பிங்க உளிம்பி. எனக்கும் கௌரிக்கும் இருவருக்கும் பிறந்த உளிம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். உளிம்பி. ஆமா. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? 16 வருடம் ஆகிவிட்டது. 16 வருடம். இப்ப ஈரோட்ல இருக்கிறா. 2 எவ்வளவு? 18
ஈரெட்டுன்னா ஈரெட்டுனா 16. 16. 16 வயதுள்ள மங்கை அரரரர. கன்னி பருவத்தை விட்டு மங்கப் பருவம் அடைந்திருக்கிறான். அது எதுக்கு அடையிறா? டேய் சின்ன குழந்தையில இருந்து பெரிய பொம்பளை ஆயிட்டான். அரரர. சரி. பருவத்துக்கு வந்துட்டானா? பருவத்துக்கு வந்துட்டான். இளமுடி சண்டையில விடுங்க. சடைக்கு நிக்கட்டும். மாட்டாச்சு விட்டுரு. அங்கதான் பருவத்துக்கு விடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பருவம்டா, பருவம். பருவமுள்ள மங்கை. எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா. கன்னி பருவத்தை விட்டு இப்ப வயதுக்கு வந்து கல்யாணம் பண்ண தக்கன பருவம். கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்திருக்கான். சரி சரி. உளிமின்றி சொல்லக்கூடிய பெண்ணு. இன்னைக்கே நாளைக்கே கல்யாணம் பண்ணணும். இன்னைக்கே நாளைக்கே. ஆமா. நான் கூட சும்மா தான் இருக்கிறேன். இருந்தா இல்ல உங்க பொண்ணை எனக்கு கொடுத்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஏய் என்ன நினைச்ச கூத்தாடுறதுக்கு பொண்ணு தர மாட்டேடா. அதே நீ கலெக்டர் வேலைக்கு வந்திருக்கிற பாவம். அழுப்ப தாயோலி. ஏய் நான் வேறு நீ வேறு. ஏண்டா டேய் நாடால கூட இளவரசன்டா. ஆறு. நான் நாடால கூட இளவரசன். நீங்க ஆமா நாடால இளவரசன் என்ன புண்டைக்கு புடிச்சி காட்டுல கூத்தாடிட்டு கையில புடிச்சிட்டு கூட்டுல போய் படுத்து வருது. டேய் இளவரசன் எங்க இருப்பாருல? இளவரசன் அரிசி இருக்குதுங்க. இளவரசன் அரிசில்றா. இளவரசன். சரிடா. சரிடா. வாய்க்குள்ள கத்தி விட்டு ஆட்டி விடுவேன். வாய்க்குள்ள கத்தி விட்டு ஆட்டி விடுவேன். ஆட்டு ஆட்டு. டேய் அப்படியே நாகராகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜ மன்னனாக இருந்தாலும் கௌரி மாலையிட்டு கௌரி மாதா உளிம்பிட்டு சொல்லக்கூடிய பெண்ணை பெற்றெடுத்து நான் ஏன் இந்த பாதாள நாகராஜத்தில் நான் ஏன் இருக்கணும்? என்ன காரணம்? ஏன் குடி இருக்கணும்? இப்படி மேல இருக்க கூடாதா? இப்படி காத்தோட்டமா மேல இருக்க கூடாதா? ஏன் பாதாள நாக அண்டரண்டு சராசரம் அண்டரண்டு சராசக அடியில பாதாள நாகலோகத்துல நான் ஏன் குடி இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? வேலை மயிர் இல்லாம அதனால பாதாள நாகத்துல ஏன் குடி இருக்கிறது தெரியுமா? எனக்கு யாரு எதிரி? அப்படியா? சரி என்னமா? டேய் சந்திரி உலகத்தில் உதித்த குருநாடு உருவல உற்சாகம் சொல்லக்கூடிய குந்தி மக்கள் 5 பிறந்த சரியாக 5 பேர் பஞ்சப்பலாதி பசங்க பாண்டவர் 5 எனக்கு ஜம்ப பகை. உங்களுக்கு ஆமா. ஏங்க நீங்களா பாம்பு கூட்டம், ஆமா. அவங்களா பாண்டவர்கள், அவங்களுக்கும் உங்களுக்கும் எதனால பகை? டேய் எதனால எங்களுக்கு பகை ஆச்சு தெரியுமா? பாண்டவர்களுக்கு யாரு? நான் பாதாள நாகத்துல இருக்கிற எங்களுக்கு அவருக்கு ஏன் பகை வேண்டுது? என்ன காரணம்? அடாய் நான் இருப்பது எங்க? காண்டாவனம். காண்டாவனம். ஆமா. காண்டாவனத்திலே நான் பாம்பு என அத்தனையும் காண்டாவனத்திலே குடிக்கொண்டிருந்தோம். சரி. காண்டாவனத்திலே குடிக்கொண்டிருக்கும் போது இருக்கும் பொழுது அந்த சண்டாளன் படும்பாவி நயவஞ்சகன் அந்த குந்திப்பாளர்கள் 5 ராஜாக்களும் அந்த நடுப்பிறந்த நாயகன் இருக்கிறான அர்ஜுனன் பாவி சண்டாளன் காண்டாவனத்தையே பத்மமாக்கினான். ஆமா. அக்கினி ஆசரத்தை எடுத்து காண்டாவனத்தையே தீயாக எரித்தான். தீயாக எரித்த உடனே எங்களுடைய பாம்பு என அனைத்தையும் காண்டாவனத்துல குடிக்கொண்டிருந்தோம். குடிக்கொண்டிருக்கும் போது அந்த காண்டாவனத்தை எரிக்கும் போது எங்க பாம்பு என அனைத்தையும் அழிந்து விட்டது. ஆமா. அந்த அர்ஜுனன் என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு அகப்பட்டானா அவனை நான் உயிரோட விட மாட்டேன். பலிக்கு பலி தீர்ப்பேன். அப்படி பலிக்கு பலி தீர்ந்தாலும் அதுவும் தவிர இந்த நாகலோகத்துல மாயவன் என்று ஒருவர் இருக்கிறார். அவருடைய கெடால் வாகனத்தையும் அனுப்பிவிடுவான். அதனால அந்த கெடால் வாகனத்துக்கும் பயந்து அந்த அர்ஜுனன் என்னைக்கு வருவான அவனை பலிக்கு பலி வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாகலோகத்திலே நான் குடிக்கொண்டிருக்கிறேன். அங்காரத்துடன் கோபத்துடன் இந்த நாட்டிலே குடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இங்க வாடா. எனக்கு இப்ப நடப்படுத்துச்சு. எனக்கு இப்ப நடப்படுத்துச்சு. என்ன பண்ணும்? என் பொண்டாட்டி பாக்கணும்டா. போய் பாருங்க. என்னங்க உள்ள 10 அடுக்கு பெல்டிங்க கட்டி வச்சுக்கிறேன். படுதா பெல்டி விட்டு அந்தாட போறீங்க பொண்டாட்டி உள்ள. அப்படி இல்ல. நான் மாலையிட்டு மனமடித்தேன் தேவிய. நான் இப்போ
நான் எப்படி என்றால் நம்மள மாதிரி ஒரு ரசிகர் நம்மளுக்கு நாடகத்துக்காக ரசிகர் அதனால எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு செஞ்சா எனக்காக அன்பளிப்பு செஞ்சு அனைத்து நல்ல உலகளும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உலகளும் ஏதோ தங்கமும் ஆகி பில்லி சூனி எதிராளி பங்காளி செய்வன இதோட போவோம் என்று ஒன்னால பட்டு என்னை எப்படி என்றா கருப்பு நாரே வேண்டிக் கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் நான் என்னுடைய மனைவி கவிரியை மாலை இட்டல கவிரியை நான் பார்க்கணும். அப்படி நான் பாப்பதாக இருந்தா நாகராஜ மன்னன் அழைத்தார் என்று சீக்கிரமா என் பொண்டாட்டிட்டு போயிட்டு வர்றேன். சீக்கிரம் பொண்டாட்டிட்டு போயிட்டு வா. பொண்டாட்டிட்டு போயிட்டு வாடா. சும்மா சும்மா போனா பேர் வந்துரும். எதுக்கு இதுல 40 ரூபா இருக்குதுங்க. சரி 1/2 மணி நேரத்துக்கு 20 ரூபா. என்னடா டைம்? என்ன டைம்? என்ன குடிக்கல அனுப்பியாட்டம். என்ன பண்ணணும்? அங்க போகணும். என் பொண்டாட்டிட்டு போகணும். 40 ரூபா கொடுத்துருக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு கூடாது. எங்க போற? பொண்டாட்டிக்கிட்ட. ஆறு பொண்டாட்டிட்டு போற? 40 ரூபாய்க்கு இப்படி 6 பொண்டாட்டி போற உனக்கு பொண்டாட்டிட்டு போட்டு ரஞ்சமா? 6 பொண்டாட்டி போச்சோன்னே ஏன் பொண்டாட்டிட்ட விட்டா தானே போவேன். சீக்கிரம் போடா. இருடா நினப்படுக்கணும் இல்ல. என்னடா நினப்பு? என்ன நினப்பு எடுக்கணுங்கிற வேகமா போற? என்னடா சமாச்சாரம்? யார்கிட்ட போட்டோம்? ஏன் பொண்டாட்டிட்டு போடா. விட்டா தானே போவாங்க. மம்முட்டி புண்டி யாரும் பேசுறேன். ஏன்னா நான் கட்டியே போட்டுக்கிறேன். சரி அப்ப போ. அப்படி இல்ல நாகராஜ மன்னன் அழைத்தார் என்று என்னுடைய மனைவி கவிரி மாதாவை சீக்கிரம் சபா பண்ண கூட்டிட்டு கேளுங்க மகாஜங்களே. நாவலோகத்தை ஆளக்கூடிய நாகராஜ மன்னன் தன் மனைவியாகப்பட்ட கௌரி மாதா அழைக்க கௌரி மாதா சபைக்கு சார்பா